அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதித்யா. தம்மையில் பார்த்துட்டு உள்ளே வந்திருப்பீங்க. தம்மையில் பார்த்தீங்கன்னா அவர் பேர் பார்த்தீங்கன்னா சேது. மீசை வச்சுக்கிட்டு தம்மையில் இருந்திருப்பார். அவருடைய சேனலுடைய நேம் பார்த்தீங்கன்னா அன்புதானே எல்லாம் சேது அப்படிங்கிறது. அவர் ரீசெண்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தார். ஒரு வயசானவரை மலை மேலே கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு கோயிலில் ஒரு பச்சை இலையில் விளக்கேற்றுற மாதிரியான ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தார். அந்த வீடியோவுக்கு கீழே நிறைய பேர் சாமி சித்தர் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த வயசானவரை கூட்டிகிட்டு போய் அங்கே அந்த இலையில விளக்கெரிய வச்சு காட்டியிருந்தாங்க. ரொம்ப நல்ல மனிதர். சிவன் கோயில்களை நிறைய புனரமைப்பு பண்ணி நல்லா எடுத்து கட்டிக்கிட்டு இருக்காரு பாலடைஞ்ச சிவன் கோயில்களை. பட் ஆனால் இது ஒரு ஏதோ ஒரு அற்புதம் அப்படிங்கிற மாதிரி மக்கள் மனதில் விதைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். அந்த இலை என்னுடைய வீட்டிலேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அந்த இலை இருக்குது. அந்த இலையை இப்போ நம்ம பொறிச்சிட்டு நாமளும் விளக்கு போட்டு காட்டுறேன். அந்த பச்சை இலையில் விளக்கு எரியும். நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அந்த இலையோடைய பெயர் பார்த்தீங்கன்னா பெருந்தும்பைன்னு சொல்லுவாங்க, பேய் விரட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இலையில ஈஸியாக எண்ணெயில் நினச்சி போட்டோம்னா அந்த இலை எரியும். அது திரி மாதிரியே விளக்கு ரொம்ப நேரம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதில் ஒரு கிரகத்தோட சக்தி இருக்குது. அது என்னன்னு பின்னாடி நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் இதை ஒரு பெரிய அற்புதமாகவோ இல்லை ஏதோ ஒரு மாதிரியான மக்கள் மனசில் ஒரு விதைச்சு காசு பறிக்கிற கூட்டம் சில பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி போய் யாரும் ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். சித்தர்கள் இந்த மாதிரியான மேஜிக் தன்மை உள்ள விஷயங்களை நிறைய சொல்லி வச்சிருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு சொன்னாங்கன்னா இறைவன் படைப்புல இப்படிலாம் இருக்கு அப்படின்னு மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய ஓலைச்சுவடிகளில் வெளிப்படையாக எழுதி வச்சிருக்காங்க. பட் சில பேர் என்ன பண்றாங்கன்னா, இப்போ ஒரு நல்ல பணக்காரா இருக்கான்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கையில எந்த ஒரு நிம்மதியுமே இல்லை. பட் ஒரு மந்திரவாதியோ இல்லை ஒரு ஒரு குறி சொல்றவனோ இல்லை யாரோ ஒரு சம்திங்னு வச்சுங்களேன், அவங்க கிட்ட போய் கேட்கும்போது உங்க வீட்டில் அது இருக்கு இது இருக்கு, இந்த அற்புதமான கொல்லிமலையிலிருந்து எடுத்த மூலிகை இல்லை அங்கேருந்து எடுத்த மூலிகை அப்படின்னு சொல்லி அந்த மூலிகையை கொடுத்து கொண்டு போய் வீட்டில் விளக்கு போட உன்னுடைய பிரச்சனைகள் குறையும் அப்படின்னு சொல்லி 50,000 60,000 அப்படின்னு பிடுங்கிட்டு விட்டுறாங்க. அதே மூலிகை அது வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை காய வச்சு நல்லா பொடி பண்ணி அதை ஒரு தூபமா, அதாவது நம்ம வீட்டில் போடுவோம்ல சாம்பிராணி தூபம், அந்த மாதிரி கொடுத்து உன்னோட வீட்டில் உள்ள பிரச்சனைகள்லாம் குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிறைய மக்களை ஏமாத்தி காசு சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இது ஒரு சாதாரண இலை. இது பெருமாளுக்கு உகந்த இலைன்னு சொல்லுவாங்க. அதான் பெருந்தும்பைன்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பேய் விரட்டின்னு சொல்லுவாங்க. இது எளிமையாக எரியும். ஏன் இதுக்கு பேய் விரட்டி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அந்த காலத்தில் இந்த மாதிரி அமானுஷ்ய சக்திகளால் பாதிக்கப்பட்டவங்களோட முடியை பிடுங்கி ஆணியில் சுற்றி அதை ஒரு ஊஞ்ச மரத்தில் அடிப்பாங்க. ஆணியில் சுற்றி ஊஞ்ச மரத்தில் ஏன் அடிக்கிறாங்க அப்படின்னா, ஆணியில் பார்த்தீங்கன்னா சனியோடைய இரும்பு சத்து எனர்ஜி அதில் அதிகமாக இருக்குது. உங்களுடைய முடியை பிடுங்கி அந்த ஆணியில் செட் பண்ணி ஊஞ்ச மரங்கிறது எரும மாட்டுக்கு அந்த இலையை பொறிச்சு போடுவாங்க. சனியோட ஆகர்ஷண சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய மரம். அந்த மரத்தில் அடிக்கும்போது சனியோட எனர்ஜி உங்கள் உடம்புல குறைஞ்சிட்டாதான் எதையாவது பார்த்து பயப்படுறது, எதையாவது நீங்கள் அப்படியா இப்படியா அப்படின்னு உங்க மனசுல கண்டமேனிக்கு திங்க் பண்ற ஒரு தாட் வரும். சனியோட எனர்ஜி உங்க உடம்புல. இதுக்காக தான் இந்த எனர்ஜியை, சனியோட எனர்ஜி ரொம்ப மனுஷனுக்கு முக்கியம் அப்படிங்கிறதுக்காக தான் குலதெய்வங்கிறது சனியை குறிக்கக்கூடிய கிரகம். அந்த குலதெய்வ வழிபாடை வச்சாங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கருப்பண்ண சுவாமி, ஐயனார், முனீஸ்வரன் அப்படிங்கிற காவல் தெய்வங்கள்லாம் சனியோட எனர்ஜியில் இருக்கக்கூடிய தெய்வங்கள். அந்த கோயிலில் போய் வழிபாடு செய்கிறது, அந்த கோயிலில் போய் மந்திரிச்சிட்டு வர்றது, இந்த மாதிரியான பழக்க வழக்கங்களை மறைமுகமாக நம்மளுடைய முன்னோர்கள் அன்னைக்கு படிப்பறிவு நிறைய இல்லை, அவங்க கிட்ட இதோடைய சயின்ஸை எடுத்து சொன்னால் மண்டையில ஏறாது அப்படிங்கிறதுக்காக இப்படி மறைமுகமா தெய்வங்களை அந்த எனர்ஜியில ஃபிக்ஸ் பண்ணி மக்களுக்கு கொடுத்தாங்க. சரி, நம்ம இப்போ இந்த இலையை பார்க்க போகலாம். அந்த இலையை நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த இலை பொறிச்சிட்டு நாமளும் தீபம் ஏற்றி பார்ப்போம். போகலாமா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த இடத்துக்கு வந்தாச்சு. இந்த பார்த்தீங்களா, இதுதான் நான் சொன்ன அந்த இலை. இதை நம்ம பறிச்சுக்கலாம். இந்த இடம் ஃபுல்லாக காடு மாதிரி இருந்துச்சு. இல்லை அந்த
100 நாள் வேலைக்கு வந்தவங்க எல்லாத்தையும் வெட்டிட்டாங்க. இப்போ நம்ம இதை பொறிச்சிட்டு போய் வீட்டில் விளக்கு போட்டு காட்டுறேன் உங்களுக்கு, சரியா? இந்த பாருங்க, இந்த இடம் ஃபுல்லாக அந்த பெருந்தும்பைன்னு சொல்லக்கூடிய செடி தான் இருந்துச்சு. எல்லாத்தையும் வெட்டிட்டாங்க 100 நாள் வேலைக்கு போனவங்க. இந்த மாதிரி லொக்கேஷனில் தாங்க வந்து அந்த நான் சொன்ன இலையை பொறிச்சோம். பாருங்க, சுற்றிலும் பாருங்க, அப்படியே ஒரு மாதிரி காடாக இருக்கா, மலை மாதிரி இருக்கா. இதுதான் அந்த மலை. இந்த மலைக்கிட்ட வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த தீபம் எரியிற இலை, பெருந்தும்பைங்கிற இலையை நம்ம பொறிச்சோம். வீட்டுக்கு போயிட்டு அதை நம்ம வந்து மக்களே, நம்ம இப்போ வெளியே போய் பொறிச்சிட்டு வந்தோம்ல, இந்த இலைக்கு பேர் தான், இந்த செடிக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெருந்தும்பைன்னு சொல்லுவாங்க, பேய் மிரட்டின்னு சொல்லுவாங்க. சனியோட ஆகர்ஷண சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு செடி, ஓகேங்களா? இப்போ இந்த செடியை வச்சு தான் அவங்க வந்து தீபம் ஏற்றி காட்டினாங்க. நாமளும் வந்து இந்த செடியை இப்போ இந்த விளக்கில் போட்டு நம்ம தீபம் ஏற்றி காட்டுறேன் உங்களுக்கு. தெரியுதுங்களா? உங்களுக்கு நான் பேக் கேமராவில் காட்டுறேன். பேக் கேமராவில் பாருங்க, நல்லா இலையில எரிஞ்சிட்டு இருக்குங்களா தீபம். இதுதான் பெருந்தும்பை இலை. கொஞ்சம் தனியாக வீடியோ எடுக்கிறதுனால கையெல்லாம் எண்ணெய் ஆக்கிட்டு இதாகுது. இங்கே பாருங்கள் எப்படி நின்று எரியுது பாருங்கள் அந்த இலையில தீபம். எவ்வளோ நேரம் எரிச்சோம்னாலும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அது வந்து நல்லா திரித்து அந்த எண்ணெயில் நினச்சி அந்த இலையை போட்டோம்னா தீபம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இதுதான் மக்களே பச்சை இலையில தீபம் எரியிறது. இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இதை என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? இவ்வளோதான் மக்களே. இந்த பச்சை இலை பேர் தான் பெருந்தும்பை, பேய் மிரட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி யாரையாவது ஏமாற்றணும் அப்படின்னா இலையில எரிய வைக்கிறேன், இந்த இலையை வந்து அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த இலையை பொடி பண்ணி வச்சுக்குவாங்க. பொடி பண்ணி வச்சுட்டு இந்த இலையை கொண்டு போய் வீட்டில் தூபம் போடு, பேய் பிசாசு வெளியே ஓடிடும் அப்படின்னு சொல்லி 30,000 ஏமாந்தவங்கலாம் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. அதனால எதையுமே வந்து ஆன்மீகம், இறை சக்தி இருக்கு. அந்த இறை சக்தியை வச்சு ஏமாற்றி பணம் பறிக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஆனால் ஏமாற்றி பணம் பறிக்கிறாங்கன்னா ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, உங்ககிட்ட அளவுக்கு அதிகமான பணம் இருக்குதுன்னா ஒரு ஜோதிடனையோ, ஒரு நாடி ஜோதிடனையோ, ஒரு குறி சொல்கிறவனையோ, அதாவது உண்மையாக இருக்கிறவங்க, உண்மையாக பெரிய பணத்தாசை இல்லாதவங்க, ஆனால் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக ஏதோ ஒரு காணிக்கை வாங்குறாங்க அப்படிங்கிற நபர்களுக்கு நீங்கள் ஒரு கோடீஸ்வரனாக இருந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு 30,000 40,000 கொடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய கெட்ட நேரங்களில் சரி செய்யறதுக்கான பரிகாரங்களை நீங்கள் கேட்டுக்கலாம். ஏன்னா உங்களால் அவங்க வீட்டில் வந்து ஒரு 4 மாதமோ 3 மாதமோ அடுப்பெரிய போகுது, சரிங்களா? ஆனால் இந்த மாதிரியான கோடி கணக்கான காசை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க தான் கருமையாக போய் 100 ரூபாய்க்கும் 150 ரூபாய்க்கும் பரிகாரம் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரியான கஞ்சத்தனம் இருக்கிறவங்கள கிரகம் வச்சு செய்யும். இந்த மாதிரி ஏமாத்துறவங்ககிட்ட தான் கொண்டு போய் பல லட்சங்களை கொடுத்து ஏமாற வைக்கும். ஆனால் எளிமையாக இறை நம்பிக்கையோடு இருக்கிறேன், என் கையில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறவனுக்கு அந்த சூட்சுமரூபமாக இருக்கக்கூடிய இறை தூதுவர்கள், நல்லா தெரிஞ்சுக்குங்க, இறைவன் ஒருவனே, அவனை மீறிய சக்தி இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது, சரிங்களா? அவனுடைய அம்சமாக இருக்கக்கூடிய தூதுவர்களை தான் நம்ம 18 சித்தர்கள், நாயன்மார்கள், ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் 64 எச்சினிகள், தேவர்கள் அப்படின்னு ஏகப்பட்ட கோடிக்கணக்கான சித்திகள் பெற்ற நம்மளுக்கு மேலான ஸ்பிரிச்சுவல் பவர் உள்ளவங்க இருக்காங்க. அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெய்வங்களை கும்பிட்டுட்ருக்குறோம். ஸோ அவங்களால சில காரியங்கள் நம்மளுடைய சம்சார பந்தத்துக்கு நிறைவேற்றி கொடுக்க முடியும். அவங்களால கண்டுபிடிக்கப்பட்டது தான் இப்படி இந்த மாதிரியான அற்புதமான மூலிகைகள், அற்புதமான செடி கொடிகள், இது எல்லாமே, சரிங்களா? ஸோ இதை வந்து நமக்காக எதுக்கு அவங்க வெளிப்படுத்தாங்கன்னா, இறைவனோட படைப்பில் இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நமக்கு வெளிப்படுத்தி காட்டினாங்க. பார்த்தீங்கன்னா
தண்ணியில் கூட விளக்கெரிய வைக்க முடியும். அதுவும் ஒரு மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு தான் அந்த தண்ணியில் கூட விளக்கரிக்க முடியும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், நான் உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம வீடியோ எடுக்கும்போது போட்ட விளக்கு இன்னும் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது, தெரியுதுங்களா? சரி மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆதித்யா.